சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மகிழ்ச்சி அப்படின்றது இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. இந்த காரியம் கிடைச்ச உடனே சந்தோஷம் வந்துடாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சந்தோஷன்றது எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது, எங்கேயுமே வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு கார் வாங்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், ஆனால் 10வது கார் வாங்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் சொல்லுங்களேன். அந்த ஃபஸ்ட்டு கார் வாங்கின அளவுக்கு இருந்த சந்தோஷம் இருக்காது. எனிவே எதா இருக்கட்டும், முதல் டைம் அதுவும் ஒரு லிமிட்டுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா எது வாங்கினாலும் உங்களுக்கு என்னவா இருக்காது, சந்தோஷமாகவே இருக்காது. நான் நினைக்கிறேன் ஒரு காலத்தில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு வருஷம் முழுக்க பணத்தை சேர்த்து வச்சு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எங்களுடைய ஊர்லேயே இருக்கிறதுல ஒரு சின்ன ஹோட்டல், பெட்டி கடை ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி போய் உட்காந்து சுட சுட அப்படியே தோசையை சுட்டு பரோட்டாவை சுட்டு கறியோடு வச்சு சாப்பிட்டது இன்னைக்கு நினச்சாலும் அந்த சந்தோஷம் இருக்கும் பாருங்க. ஐயோ, ஒரு 7 பேர் உட்காந்து சாப்பிடுவோம், 7 பேர் வருஷத்துக்கு ஒரு டைம் சேர்த்து வச்சு சாப்பிடுவோம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு சட்டி நிறைய பிரியாணி வச்சாலுமே சரி எடு, ஏதோ வயிறு நிறையுது, டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றோம், அப்படி தான் இருக்கே தவிர அந்த சந்தோஷம் இல்லை. அதனால் சந்தோஷம் உங்களுடைய கார்லையோ உங்களுடைய வீட்டிலையோ உங்களுடைய சம்பாத்தியத்திலையோ இல்லை. சந்தோஷத்தை ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறார்னா எனக்குள்ளேயே வச்சிருக்கிறார். நான் நினச்சா வறுமையிலையும் சந்தோஷமாக இருக்க முடியும், நான் நினச்சா நடந்து போகும்போது சந்தோஷமாக இருக்க முடியும், நான் நினச்சா எந்த நிலைமை என் வாழ்க்கையில் வந்தாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். பிரதர், நீங்கள் மற்றவங்க திட்டும் போது சந்தோஷமாக இருக்க முடியும், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் சந்தோஷத்தை எனக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் வேற எங்கேயுமே சந்தோஷத்தை தேடாதீங்க, எங்கேயுமே தேடாதீங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் சிறைச்சாலையிலே இருந்தாலும் சந்தோஷமாகவே இருப்பேன். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி